ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த அன்சீயபிள்ன்ற மூவி. என்னம்மா மூவிக்கு தாவிட்டேன்னு பார்க்குறீங்களா? வழக்கமாக நம்ம சேனலில் ஒரு நாவலை படிக்கும்போது விஷுவல்ஸ் எதுவும் இல்லாமல் தானே போடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மூவியை விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு நாவல் டைப்பில் பேசினா எப்படி இருக்கும்னு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். ஒரு புது முயற்சி தான். அதனால நாவல் வராதுன்னு நினச்சிடாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாவல் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் ஒரு புக்கை படித்து அது எனக்கு பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரதுக்குள்ளே குறைஞ்சது 10 நாளாவது ஆயிடுது. அந்த மிடில் டைமில் நம்ம சேனலை கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்க தான் இந்த முயற்சி. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லையும் கமெண்ட்ஸ்லையும் தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களை நம்பி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஆள் அரவமே இல்லாத நட்ட நடு ரோட்ல சோகமா டயர்டா நடந்து வரால இவ தான் நியூல்ஜான். வழியில வர ஒரு ரிக்ஷால ஏறி ஒரு மேன்ஷனுக்கு வரா. அந்த மேன்ஷனுக்கு வந்ததும் அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேன்ஷனுக்குள்ள போறா. அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி அமானுஷ்யமா தான் இருக்கு. அவளும் ஒரு மாதிரி தயக்கத்தோடவே உள்ள வரா. அப்ப திடீர்னு அந்த மேன்ஷனோட விண்டோல இருந்து ஏதோ ஒரு உருவம் அவளை பாக்குற மாதிரி இருக்கவும் ஒரு செகண்ட் பயந்து பின்னாடி போக அங்க வந்த ஒரு லேடி மேல மோதிரா. இவதான் சாய். உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனையான்னு சாய் கேட்க, இல்ல அது வந்துன்னு ஜென் மறுபடியும் அந்த விண்டோவை பார்க்கும்போது இப்ப அந்த உருவம் அங்க இல்ல. யோசிச்சுக்கிட்டே இங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு சாய் கிட்ட கேக்குறா. இடம்லாம் இருக்கு, அதுக்கு முதல்ல நாம சூப்பர்வைசர் மேடத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில விளக்கோட பார்க்கவே பயமா இருக்காங்கல்ல, இவங்க தான் சூப்பர்வைசர். 2 பேரும் கீழே உட்காந்துட்டு இருக்க தான் இங்க வந்த காரணத்தை அந்த மேடத்துக்கிட்ட ஜென் சொல்ல ஆரம்பிக்கிறா. தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் அவளுடைய புருஷன் சில மாசத்துக்கு முன்னாடி 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போனவன் பல மாசம் ஆகியும் இன்னும் வரலனும் அவனை எங்கெங்கயோ தேடி கடைசியா இப்ப இங்க வந்ததாவும் சொல்றா. அதுக்கு அந்த மேடமும், உன்னோட சோக கதையெல்லாம் எனக்கு வேணாம். அதே மாதிரி இங்க போற வரவங்க எல்லாம் தங்குறதுக்கு இது ஒன்னும் சத்திரம் கிடையாது. உன் புருஷனை வேற காணுங்கிற. இங்க நீ குழந்தைய பெத்து போட்டனா என் மேன்ஷனுக்கு தான் கெட்ட பேரு. அதனால இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அதுக்கு உடனே சாய் ஜெனுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வர, நீயே விடோ போனா போதுன்னு பெரிய மனசு பண்ணி மேடம் உன்னை இங்க தங்க வச்சா இவளுக்காக பேசுறியா? ஒழுங்கா அமைதியா இரு. திட்டிக்கிட்டே ஜென்ன பாக்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி, இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிக்கோ, நாளைக்கு காலையில இங்கிருந்து கிளம்பிடணும். அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு பெரிய வீடு இருக்கு, அது ஓனரமாது. அங்க எந்த வேலைக்காரங்களும் போக கூடாது, அது அவங்களுக்கும் பிடிக்காது. அதனால அந்த பக்கம் எந்த காரணத்தை கொண்டு நீ போக கூடாது. இந்த ரூமை விட்டு வேற எங்கேயும் நீ போக கூடாது. கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜென்னும் சாயும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனே அவ குளிச்சிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது. யாரும் அங்க இருக்கிற மாதிரி அவளை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பாத்ரூம் வெளியவும் ஏதோ நிழல் நடமாடுற மாதிரி தெரியவும் உடனே அது யாருன்னு தெரிஞ்சுக்க கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வெளியே வரா. ஒரு இடத்துல ஏதோ பூஜை நடத்தி படையில எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நடக்க கொஞ்சம் தூரத்துல யாரோ ஒருத்த மண்வெட்டியை வச்சுக்கிட்டு குழி வெட்டிக்கிட்டு இருக்கான். யார் அதுன்னு இவ சத்தமா கேட்கவும் உடனே அவன் அங்க இருந்து ஓடிடுறான். அப்பதான் அங்க இருக்கிற ஒரு வீட்டோட ஜன்னல இருந்து ஒரு கிழவி இவளை பாக்குறதும் இவ பார்த்ததும் அவ டக்குன்னு ஜன்னலை மூடிடுறா. அதுக்கு பிறகு ஜென்னு ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஜென்னுக்கு பின்னாடி ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் காலையில ஜென் அவளோட பெட்டியில இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு அவன் கடைசியா அவளை விட்டு போன நாளை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சாய் அந்த போட்டோவை பார்த்துட்டு, யார் இவரு? உன் கணவரா? நல்லாதான் இருக்காரு, ஆனா எதுக்கு சோகமா இருக்காரு கேட்டுக்கிட்டே கிண்டல் பண்ண. ஜென் சோகமா இருக்கிறத பார்த்தோன்னையும், என்னைய பாரு, எனக்கு யாரோ இல்ல, இந்த மேடம் தான் இங்க தங்க இடம் கொடுத்துருக்காங்க. சோ கவலை எல்லாம் படாத, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஜென் நேத்து நடந்த அவ பார்த்த எல்லா விஷயத்தையும் சாய் கிட்ட சொல்றா. அந்த கிழவிய பத்தியும் கேக்குறா. அதுக்கு சாய், நீ பாத்தியா? அது ஒரு மென்டல் கிழவி. ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கு. பகல் நேரத்துல வெளியவே வராது. ராத்திரி நேரத்துல மட்டும் அங்கேயும் இங்கேயும் வெளியில ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். அது கையில ஒரு குழந்தை இருக்கிறதா நினைச்சுக்கும். ஆனா அது குழந்தையே கிடையாது தெரியுமா, வெறும் பொம்மை தான். அது சரி, நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தன் மண்வெட்டியை வச்சு குழி வெட்டிட்டு இருந்தானே, அது யாரு? நீ அதையும் பாத்தியா? நானும் பாத்திருக்கேன். அந்த சவுண்டை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கும். இந்த மேன்ஷன்ல நிறைய அமானுஷ்யமா தான் நடக்குது. இந்த ஓனர் அம்மாவுக்கு பேய் ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை அதிகம். அதனால கார்டன் ஓரமா வாரத்துக்கு 2 தடவை படையல் போடுவாங்க. அத ராத்திரியில சுத்துற பேய் வந்து சாப்பிடும்னு நம்புறாங்க. ஆனா அதுவும் உண்மைதான். ஒரு கை வந்து எடுத்து சாப்பிட்றத நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன். அந்த அம்மா நிறைய சடங்கு படையிலெல்லாம் போடும். அதான் நாங்க ராத்திரி நேரத்துல வெளியில சுத்த மாட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல யாரோ ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஒரு பொண்ணு தூக்குல தொங்கும். ஆல்ரெடி பயந்து போன ஜென்னுக்கு இதெல்லாம் கேட்டதும் இன்னும் பீதி ஆகுது.
அடுத்து ஜென் படுத்து தான் கணவரோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த மெயின் பில்டிங்ல இருந்து வயலின் மியூசிக் கேக்குது. அதை கேட்டதும் இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஜென்னோட கணவர் ஒரு வயலினிஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வயலின் வாசிக்கும் போதுதான் இவ அவனை பாக்குறா. அதுல மெய் மறந்து போறா. சில ரவுடி பசங்க அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க அவன் தான் அவங்க கூட சண்டை போட்டு அவளை காப்பாத்துறா. அதனால அவனுக்கு அடிபட்டு இவ அவனை பாத்துக்க இப்படிதான் இவங்க லவ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஜென் அங்க இருக்கிற தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப இப்படி பின்னாடி ஒரு உருவம் இருக்கு. அவ சடனா திரும்பி பார்க்க இப்ப அங்க அந்த உருவம் இல்ல. அப்படியே அந்த பூவெல்லாம் பார்த்துக்கிட்டே தெரியாம அந்த மெயின் ஹவுஸ்க்கு வந்துடுறா. அப்பன்னு பார்த்து அந்த சூப்பர்வைசர் மேடம் வெளியே வர அதை பார்த்துட்டு இவ்வளவு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்த சூப்பர்வைசரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாரோ இல்லைன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் இவ அந்த ஓனர் மேடம் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த விண்டோவை எட்டி பாக்குறா. அதே சமயம் அந்த ஓனர் லேடியும் பார்க்க பயந்து அங்கிருந்து ஓடி வந்துடுறா. அப்படி வந்தவ அவ நேரமோ என்னவோ அந்த சூப்பர்வைசர் மேடம் மேலேயே போய் மோதிடுறா. உன்னை இந்த சைடெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அவ்வளவு சொல்லியும் கேட்கல நீ. கார்டன்ல பூவெல்லாம் பார்க்க அழகா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன்னு சொல்றா. அதுக்கு அந்த சூப்பர்வைசர் மேடம், சரி வா உனக்கு ஒன்று காட்டுறேன்னு கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம இவளும் அவங்க பின்னாடியே போறா. அந்த கார்டனை காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்டன்ல இருக்கிற ஒவ்வொரு செடியும் ஓனர் மேடம் அவங்க கையாலே நட்டதுனும் கார்டனுக்கு நடுவுல இருக்கிற சிலைய காட்டி இவங்க தான் மேடம் ரஞ்சுவான், அவங்களும் உன்ன மாதிரி தான், அவங்க புருஷனும் அவங்கள விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், உயிரோட இருக்கானா இல்ல வேற எவளையாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானான்னு இது வரைக்கும் தெரியல. சரி உனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இருக்கா? அவங்க திடீர்னு கேட்கவும் ஜென்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ அமைதியா இருக்க, இங்க பாரு பேய் இருக்கிறது உண்மைதான், அது நம்ம கூடவே இருக்கும், நம்மள சுத்தி இங்க கூட இருக்கும். இந்த மேன்ஷன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நைட் டைம்ல வெளியில வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பயந்துகிட்டே ஜென்னும் அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. சாய் கிட்ட அந்த சூப்பர்வைசர் லேடி சொன்னதை எல்லாத்தையும் சொல்றா. சாயும் அவ பங்குக்கு, சூப்பர்வைசர் மேடம் சொல்றதெல்லாம் உண்மைதான், நானும் நிறைய தடவை அந்த பேய்களை பார்த்துருக்கேன், அதுங்க நம்ம கூட தான் இருக்கும், நம்ம பக்கத்திலே கூட இருக்கும், தூங்கும் போது எழுந்துக்கும் போது நம்ம கூடவே இருக்கும். சாய் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே ஜென் முகத்துக்கு முன்னாடி வந்து, ஏண்டி என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன், பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள இப்படிதான் பயமுறுத்துவியா? ஜென் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஜென்னுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன பொண்ணு சிரிக்கிறதையும் ஒரு ஆளோட நிழல் உருவத்தையும் காட்டுறாங்க. நைட் டைம் ஆகுது. ஜென்னும் சாயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு ஜென்னு தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு பாக்குறா. அவ எதிர்க்க ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ யாரு, இங்கதான் தங்கி இருக்கியான்னு இவ கேட்க, என் கூட விளையாட வரீங்களா கேட்டுட்டு அங்க இருந்து ஓட இவளும் அவளை பிடிக்க அவ பின்னாடியே ஓடுறா. திடீர்னு ஒரு இடத்துல அந்த சின்ன பொண்ணை காணோம். அங்க ஒரு ரூம் இருக்கவோ ஒருவேளை ரூமுக்குள்ள போயிருப்பான்னு ரூம் கதவை திறக்க பாக்குறா. கரெக்டா அதே சமயம் அந்த சூப்பர்வைசர் மேடம் அவ பின்னாடி வந்து நிக்கிறா. இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சு மிரட்டி அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. அதனால பயந்து போன ஜென் ரூமுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அங்க வந்த சாய், என்னாச்சு இப்ப எங்க கிளம்புற நீன்னு கேட்க, இங்க எதுவுமே சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போதுதான் அவளுக்கு பிரசவ வலி எடுக்குது. சாய் தான் அவளுக்கு பிரசவம் பாக்குறா. குழந்தையும் பிறக்குது. குழந்தையோட அழுக சத்தம் அந்த இடம் முழுக்க கேக்குது. சூப்பர்வைசர் மேடத்துக்கு கேக்குது, குழி வெட்டிக்கிட்டு இருக்கவனுக்கும் கேக்குது. அவனும் குழி வெட்டுறதை நிறுத்திட்டு பாக்குறான். மெயின் ஹவுஸ்ல இருக்கிற ஓனர் அம்மாவுக்கும் அந்த கிழவிக்கும் கேக்குது. பிரசவம் முடிஞ்சதும் சாய் அங்க இருக்கிற தொப்புள் குடி ரத்தத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இங்க ரத்தம் குடிக்கிற காட்டேரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, ரத்தத்தை மண்ணுல போட்டு புதைக்கணும், இல்லனா அது உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போக அங்க இருக்கிற ஜன்னல் வழியா அந்த மென்டல் கிழவி திருட்டுத்தனமா சென்னையும் குழந்தையும் பாத்துட்டு இருக்கா. அதே சமயம் ரத்தத்தை மண்ணுல புதைக்க போன சாய் அமானுஷ்யமா ஏதோ சத்தம் கேட்க பயந்து போய் அதை புதைக்காம அப்படியே வச்சுட்டு வந்துடுறா. அவ வச்சுட்டு வந்ததும் மெதுவா ஒரு கை வந்து அதை எடுத்துட்டு போகுது. அநேகமா அந்த ரத்த கட்டையா இருக்குமோ. அன்னைக்கு நைட்டு ஜென்னுக்கு தூக்கமே வரல. ஏதோ சத்தம் கேட்கவும் வெளியில வந்து எட்டி பாக்குறா. யாரோ ஒருத்தன் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ரகசியமா அந்த மெயின் ஹவுஸ்க்கு போறான். அடுத்த நாள் காலையில சாய் குழந்தையோட துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருக்க ஜென் நேத்து பார்த்த விஷயத்த சாய் கிட்ட சொல்றா. அந்த ஆளு ஓனர் மேடத்தோட சீக்ரெட் லவர், அதனாலதான் யாரையும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே ஜென், அவங்கள பத்தி தப்பாலாம் பேசாத, அவங்க அவங்களோட கணவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத கேளுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த மேடம் இள வயசுல அவ்வளோ அழகா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்டும் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாராம். அதனாலேயே அவங்க 2 பேரையும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களாம். எல்லாத்தையும் விட அவர்தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆனா திடீர்னு அவர் இறந்துருவோம் அவங்க நடவடிக்கை மாறிடுச்சான். ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்களாம்.
ஆனா ஊர்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீக்ரெட் லவர் இருக்கிறதாவும், அவங்கள விட அவன் சின்ன வயசுனும் டெய்லி நைட்டு யாருக்கும் தெரியாம அவன் அவங்க ரூமுக்கு வர்றதாவும் சொல்றாங்க. நம்ம சூப்பர்வைசர் மேடம் கூட அவங்க ரூமுக்கு போகணும்னா கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ள போவாங்களாம். அப்பப்ப அவன் அவங்க ரூம்ல இருக்கிறத சூப்பர்வைசர் மேடமே பாத்துருக்காங்களாம். இங்க சாயோ காய போட்ட குழந்தையோட துணியில எல்லாம் ரத்த கரையா இருக்குன்னு ஜென்னு கிட்ட காட்டிட்டு இருக்கா. என்ன கரை இதுன்னு ஜென்னு கேட்க, வேற என்ன, ரத்த காட்டேரி தான் வாயை தொடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவிதான் ரத்த காட்டேரியா இருக்கும். ஜென் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல, அவங்கதான் அப்புறம் எதுக்கு பகல்ல வெளியே வராம நைட்டு மட்டும் வெளியில சுத்தணும்? எனக்கு தெரிஞ்சு அது எதையோ சாப்பிட நினைக்குது போல. ரத்த காட்டேரிக்கெல்லாம் பிறந்த குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த ஜென் முகமே பயத்துல மாறுது. அப்ப அங்க அந்த சூப்பர்வைசர் லேடி வராங்க. அவ்வளவு சொல்லியும் நீ அந்த சைடு வந்ததாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் குழந்தையும் ஓனர் மேடம் பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு கூப்பிடுறா. ஜென்னுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் வேற வழி இல்லையே, ஓனர் மேடம் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த மெயின் ஹவுஸ்க்கு போறா. அங்க போனதும் ஓனர் அம்மா சூப்பர்வைசர் கிட்ட குழந்தைய மட்டும் தூக்கிட்டு உள்ளவான்னு சொல்ல, சூப்பர்வைசரும் அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் மேடம் கிட்ட குடுக்கறா. அந்த திறமறைவு வழியாவே நீதான் நியூல்ஜானான்னு கேட்க, இவ உடனே தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் வேணாம், உன்னை பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எது ரொம்ப வலியை ஏற்படுத்தும் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போறதுதான். அது காதல் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையே போக வச்சிடும். ஆனா நீ ரொம்ப லக்கி, உனக்கு அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது இருக்கு. நான் இவனை தினமும் பாக்கணும், டெய்லி கொண்டு வந்து காட்டுன்னு சொல்ல, அந்த சூப்பர்வைசர் லேடி குழந்தைய வாங்கி ஜென்னு கிட்ட குடுக்கறா. குழந்தைய வாங்கினவ அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அந்த கதவு இடுக்குல யாரோ ஒருத்தன் அந்த ரூம்குள்ள இருக்கிறத பாக்குறா. அப்படின்னா சாய்ஸ் சொன்னது உண்மைதான். மேடம் அவங்க பெட்ரூம்குள்ள சீக்கிரட்டா ஒரு லவரை வச்சிருக்காங்க. இவன் தான் கார்டன்ல வந்து குழிய வெட்டிட்டு இருந்தவன். இவனதான் அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னு அவளுக்கு புரியுது. அடுத்து ஜென் அவ ரூம்ல இருக்க சாய் அவ முகம் ஃபுல்லா கிரீம போட்டுக்கிட்டு அங்க வரா. டக்குன்னு அப்படி பார்த்ததோ ஜென் பயந்துடுறா. ஏன்டி இப்படி என்ன போட்டு பயமுறுத்துறன்னு சாய திட்ட, இன்னைக்கு நைட்டு உன் கூடவே படுத்துக்கவா, என் ரூம் பக்கத்துலதான் அந்த கிழவி வீடு இருக்கு, அங்க இருந்து வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, பயமா இருக்குன்னு சொல்ல, ஜெயின் உடனே அந்த கிழவி நம்மள மாதிரி மனுஷிதான், நான் உனக்கு அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே சாய தனியா விட்டுட்டு அந்த கிழவி வீட்டுக்கு வரா. அங்க அடிக்கடி பாக்குற அந்த சின்ன பொண்ணை பாக்குறா. அந்த பொண்ணு என் கூட விளையாடவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓடுது. இவ்வளவு அவளை தேடிக்கிட்டே ஒவ்வொரு இடமா வரும்போதுதான் அந்த சூப்பர்வைசர் லேடி போக கூடாதுன்னு சொன்ன ஸ்டோர் ரூமுக்கு வரா. உள்ள போறா. அந்த ரூமுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு. அதை பாத்துக்கிட்டே ஜென் நிக்க சடனா அங்க சாய் வரா. ரொம்ப நேரமா உன்னை காணல, இங்க என்ன பண்றேன்னு கேட்க, ஒரு சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு ஜென் சொல்றா. எந்த சின்ன பொண்ணு? இங்க சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, நான் பார்த்தேனே, பழைய காலத்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அடிக்கடி இங்க ஓடிட்டு இருப்பா, நீ பார்த்தது இல்லையா? நான்லாம் பாக்கல, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு, வா போயிடலான்னு அங்க இருந்து சாய் ஜென்னை கூட்டிட்டு போயிடுறா. அங்க இருந்து வந்த ஜென் வலுக்கட்டாயமா சாய் அந்த பாட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போக, அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஜென் பாரு பாட்டி தூங்குறாங்க, பேயெல்லாம் தூங்காது. அப்ப இவங்க மனுஷதான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதும் அந்த கிழவி டக்குனு போகுது. அடுத்த நாள் காலையில அந்த மேடம் கேட்ட மாதிரியே குழந்தைய காட்ட எடுத்துட்டு போறா. போற வழியில அன்னைக்கு பார்த்த மாதிரியே யாருக்கோ பூஜை பண்ணி படையல் போட்டு வச்சிருக்காங்க. அத பயத்தோட பாத்துக்கிட்டே ஓனர் மேடம் வீட்டுக்கு வரா. அந்த மேடம் குழந்தைய பெட்ல வச்சுட்டு போன்னு சொல்ல, பேசுறது மட்டும் கேக்குது. அந்த ரூம்ல அவங்க இல்லனதும் குழந்தைய எப்படி தனியா விட்டுட்டு போறது, நான் வேணா எங்க இருக்குவான்னு இவ கேட்க, அங்க வந்த மேடம், எதுக்கு பயப்படுற, எனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு ஏதாவது வியாதி இருக்கா? உடனே ஜென், நான் அப்படியெல்லாம் நினைக்கலன்னு சொல்றா. அப்ப சொல்லு, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் அழகா இருக்கனான்னு கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. நான் அழகா நீ அழகான்னு கேட்க, அதுக்கும் ஜென் உங்க கூட எல்லாம் என்னைய கம்பேர் பண்ணி பாக்கலன்னு சொல்றா. பரவாயில்ல, உனக்கு உன் தகுதி என்னன்னு தெரியுது, எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்ல, நீ குழந்தைய வச்சுட்டு போ, மதியமா சூப்பர்வைசர் லேடி கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொல்ல, வேற வழி இல்லாம குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வரா. வெளியே வந்தவ குழந்தை பிறந்த அன்னைக்கு சாய் ரத்தத்தை எல்லாம் ஒரு பானையில எடுத்துட்டு போய் புதைக்க போனால அந்த பானை எம்டியா இருக்கிறத பாக்குறா. அது மட்டும் இல்லாம போகும்போது பார்த்த படையல் இப்ப காலியா இருக்கு, அதை யாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜென் சாய் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா சாய் ரூமுக்கு போக, ரூம் சாத்தி இருக்கு. இவளும் தட்டி தட்டி பாக்குறா, திறக்கிற மாதிரியே தெரியல. அப்ப டக்குன்னு பின்னாடி யாரோ போன மாதிரி தெரியவும் இவ மெதுவா அந்த இடத்த பாத்துட்டு இருக்க. சடனா அவ திரும்ப அங்க நிறைய உருவம் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்கிற கதவு டக்குன்னு இப்படி சாத்தவோ அவ பயந்துடுறா. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எங்க இருந்து சத்தம் வருதுன்னு இவ தேடிட்டு போக, ஸ்டோர் ரூமுக்கு உள்ள இருந்து யாரோ கதவை பயங்கரமா தட்டுறாங்க. இவ உடனே அந்த கதவு வழியா எட்டி பார்க்க, பூட்டி இருக்கிற ரூம்குள்ள இருந்து யாரோ எட்டி பாக்குறத பார்த்ததோ பயந்துடுறா. அப்ப அந்த கதவு தானா திறக்குது. உள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கிட்டே அவ போக, அங்க இருக்கிற பெட்டிக்குள்ள இருந்தும் யாரோ தட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த பெட்டிய கிட்ட காட்ட காட்ட டக்குன்னு இவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்பதான் தெரியுது அவ ரூம் கதவை யாரோ ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்காங்கன்னு. எழுந்து போய் இவ கதவை திறந்தா அந்த சூப்பர்வைசர் லேடி தான் அங்க நிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது, நாளைக்கு ஓனர் மேடம் குழந்தைய பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட குழந்தைய குடுத்துட்டு கிளம்ப போனவங்க திரும்பி பார்த்து,
மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம கனவு கண்டது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு ஜென்னுக்கு சந்தேகம் வருது. அவங்க போனதும் குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டே அவ புருஷனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் அன்னைக்கு கேட்ட மாதிரியே வயலின் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த மியூசிக்க அவ புருஷன் அடிக்கடி வாசிச்சு அவ கேட்டிருக்கா. உடனே சந்தேகமா இவ வெளியே போய் பார்க்க அங்க இருக்கிறது அவ புருஷன் தான். ஆனா திரும்பி நின்னு வாசிச்சுட்டு இருக்கான். இவ ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி, இவ்வளவு நாள் எங்க போனீங்க, எங்க தேடியும் உங்களை பத்தி எதுவும் தெரியலன்னு அழுதுகிட்டே நிறைய கேள்வி கேட்கிறா. நீங்களும் என்ன தானே தேடிட்டு இருந்தீங்க, என்ன தேடி தானே இங்க வந்தீங்க, இனிமே நீங்க நான் நம்ம குழந்தைன்னு எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு அவ உன்கிட்ட என்ன பத்தி எல்லாத்தையும் நான் சொல்லல, எல்லாம் என் தப்புதான், நீங்க இருந்து போயிடு, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது, ஏன்னா நான் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. தான் புருஷன் தான் மேடத்தோட சீக்ரெட் லவர்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதோ, அப்ப இவ்வளவு நாள் நாங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சோம் நீங்க இங்கே இருந்துட்டு எங்களை பார்க்க வரலையான்னு கேக்குறா. அவ பேசுற எதையும் கேட்காம அவன் தொடர்ந்து இங்க இருந்து போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இவ முடியாதுன்னு கத்தி டென்ஷன் ஆகி அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண்ணை திறந்து பாக்கும்போது நைட் ஆயிடுது. அந்த இடத்துலயும் இப்ப யாருமே இல்ல. அப்ப குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஜென் ஓடி போய் பார்க்க அந்த கிழவி தொட்டில ஆட்டிக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இவ மெதுவா கிட்ட போய் எட்டி பார்க்க அங்க குழந்தை இல்ல, அந்த கிழவியோட பொம்மை தான் இருக்கு. உடனே அந்த கிழவி அவளை பார்த்து என் குழந்தைய திருப்பி குடுன்னு கேட்க, அதுக்கு ஜென் என் குழந்தை எங்கன்னு கத்துறா. அந்த கிழவி அவ பொம்மையை எடுத்துக்கிட்டு ஜன்னல் கிட்ட போய் மறுபடியும் என் குழந்தைய திருப்பி குடுன்னு கேட்டுட்டு அங்க இருந்து வெளியே குதிச்சு ஓடி போயிடுறா. இவ அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்க இப்ப குழந்தை அழுகிற சத்தம் அந்த ஓனர் அம்மா இருக்கிற மெயின் பில்டிங்ல இருந்து கேக்குது. உடனே ஜென் அங்க ஓடி போய் பார்க்க அந்த ஓனர் அம்மா தான் குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. குழந்தை அவ கையில பார்த்ததோ ஜென்னுக்கு டென்ஷன் ஆகுது. என் குழந்தைய குடுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த மேடம், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. என்ன புரிய வைக்கணும், நான் கிராமத்து போனா இருந்தாலும் உன்ன மாதிரி அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுறவ கிடையாது, அதனாலதான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் போல. அவங்களும் நான் உன் புருஷன் கூட அஃபேர்ல இல்லன்னு சொல்றாங்க. ஜென் அதை ஏத்துக்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லி என் குழந்தையையும் புருஷனையும் என் கிட்டே திருப்பி கொடுத்துடுன்னு கேக்குறா. அந்த மேடம், நான் சொல்றது உனக்கு புரியலையா, நான் ஒன்னும் உன் புருஷன் கூட வாழல, நீ தான் என் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருந்தன்னு உண்மையை சொல்றாங்க. ஜென்னால அதை ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. அப்பதான் அங்க இருக்கிற போட்டோஸ பாக்குறா. ஆரம்பத்துல இருந்தே ஜென்னோட ஹஸ்பண்ட் முகத்தை நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப அதை ரிவீல் பண்ண ஒவ்வொரு சீன்லயும் ஜென் கூட இருக்கிறது இந்த மேடத்தோட ஹஸ்பண்ட் தான். அவர் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் கூட ஏற்பட்ட பழக்கத்தை என்கிட்ட சொல்ல வந்தாருதான். ஆனா இப்ப என் புருஷன் எனக்கு திரும்பி கிடைச்சிட்டாரு. இனி என்ன ஆனாலும் சரி, உன்ன மாதிரி ஒருத்திக்காக என்னை விட்டுட்டு திரும்பி வரமாட்டாரு. இந்தா உன் குழந்தை, திரும்ப இங்க வராத, இங்க இருந்து போன்னு கத்தவும் ஜென்னால அங்க இருக்க முடியல. அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துடுறா. அப்படி ஓடி வந்தவ அவன் புருஷன் கிட்ட, வாங்க அந்த மேடம் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம்னு எவ்வளவோ கூப்பிடுறா. இவன் என்னால வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு குழிய தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஜென்னுக்கு புரியுது, டெய்லி நைட்டு இங்க குழிய வெட்டுறது தான் புருஷன் தானு. இப்ப கட் பண்ணி பிளாஷ்பேக்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இந்த மேடத்துக்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்கதான் சாப் இங்க வரான். இவன் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அவ கர்ப்பமா இருக்கிறதும் மேடத்துக்கு தெரிய வருது. இருந்தும் என்னை விட்டு போகாதன்னு அந்த மேடம் எவ்வளவு கெஞ்சியும் இவன் கேட்காம அவங்கள தள்ளி விட, அங்க இருக்கிற கத்தியை எடுத்து உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன்னு தான் புருஷனை தான் கையாலேயே அந்த மேடம் குத்தி கொன்னுறா. நடந்த எல்லாமே ஜென்னுக்கு தெரிய வருது. என்னை இங்கதான் புதைச்சான்னு அவனும் அந்த குழிய காட்ட, அதுக்குள்ள ஒரு எலும்பு கூட இருக்கு. திடீர்னு அவன் இங்கிருந்து போயிடுன்னு அவளை பார்த்து கத்துறான். அப்பதான் ஜென் அதை பாக்குறா. அவன் கழுத்துக்கு பின்னாடி ஒரு கத்தி சொருகி இருக்கு. அதை பார்த்ததும் இவன் தான் புருஷன் கிடையாது, பேய்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து பயந்துடுச்சு ஓடி வரா. அப்படி ஓடி வரவ ஒரு இடத்துல தடுக்கி விழ, அது அந்த படையல் போடுற இடம். அங்க ஒரு உருவம் அந்த படையலை சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு இவ பார்க்க, அது இவ்வளோ நாள் ஜென்னு கூடவே இருந்த சாய் தான். டெய்லி அந்த படையலை சாப்பிட்றது, குழந்தையோட தொப்புள் கொடிய சாப்பிட்றது, துணியில ரத்த கரையை தொடச்சது, அவ அடிக்கடி சொல்லி பயந்த அந்த ரத்த காட்டேரியே சாய் தான் காட்டுறாங்க. ஜென்னை பார்த்து பேய்த்தனமா எனக்கு பசிக்குதுன்னு கேட்க, இவ இன்னும் பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வரா. ஒரு இடத்துல அந்த சின்ன பொண்ணு தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. ஜென்னு கிட்ட போய் பார்க்க, டக்குன்னு அவ கண்ணு 2 கீழே விழுந்து, அம்மா இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. ஜென்னை பார்த்து சொல்லவும் இவளும் பேயான்னு கத்துக்கிட்டே அங்கிருந்து ஓடி அந்த ஸ்டோர் ரூமுக்கு வரா. அங்க அந்த சூப்பர்வைசர் லேடியோ வாயில எலிய சாப்பிட்டுக்கிட்டே, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கலன்னு கத்த. இப்ப பிளாஷ்பேக்ல இவளுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஓனர் அம்மாக்கு டீ கொண்டு போன இந்த லேடி அங்க செத்து கிடக்குற அவன் புருஷனை பாத்துறா. அப்ப அந்த மேடம், நீ எல்லாத்தையும் பாத்துட்டியான்னு கேட்க, இல்லன்னு இவ பயந்துகிட்டே சொல்லி அங்க இருந்து ஓடி வர படியில விழுந்து கழுத்து உடைஞ்சு செத்து போயிடுறா. அந்த மேடம் என் பாடியை இங்க கொண்டு வந்துதான் போட்டாங்க. எலிங்கனாலே எனக்கு பிடிக்காது, ஏன்னா என்ன நிம்மதியா இருக்க விடாம என் உடம்ப சாப்பிட்ட எலிங்களை நான் சாப்பிட போறேன்னு பேய்த்தனமா கத்துறா.
அப்ப நீங்க எல்லாருமே பேயா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையும் என் குழந்தையும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு அழுதுகிட்டே ஜென் கேட்க, இப்பதான் அந்த இடத்த முழுசா நமக்கு காட்டுறாங்க. அந்த மேன்ஷன் ஃபுல்லாவே பேயா இருக்கு. அதுங்க அவளை பயமுறுத்த அங்க இருந்து தப்பிக்க வாசலை நோக்கி ஓடுறா. அப்ப வாய்ஸ் ஓவர்ல, இங்க தலைமுறை தலைமுறையா நிறைய பேர் வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. நம்ம கூடவே எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் எப்பவும் இருப்பாங்க. அவங்கள ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன் விருப்பம்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடியவும் ஜென் அந்த மேன்ஷனை விட்டு தப்பிச்சு வெளியே வரா. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. வெளியே வந்ததும் ஒரு ரிக்ஷா போறத பார்க்க இவ எவ்வளவு கூப்பிட்டு அந்த ரிக்ஷாக்காரன் நிக்காமலே போயிடுறான். அதனால ஜென் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமையும் ஓடிட்டே இருந்ததால ரொம்ப களைச்சு போயும் அங்க இருக்கிற மரத்துக்கு கீழே குழந்தையோட உட்கார்றா. அப்பதான் அவளுக்கு ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஜென் இதுக்கு முன்னாடியே இந்த மேன்ஷனுக்கு தன்னோட புருஷனை தேடி வந்திருக்கா. அந்த மேடத்துக்கிட்டையும் அவனுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க, அதுக்கு அவன் ஏன் புருஷன், என்னை விட்டுட்டு வந்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா இப்ப அவன் ஏன் கூடயும் இல்ல, அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை கொன்னதை மட்டும் மறைச்சிட்டு மத்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஜென்னும் அதுக்கேத்த மாதிரி அவன் புருஷனும் அந்த மேடமும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கஷ்டத்தோடவே அங்க இருந்து வந்து இந்த மரத்தடியில உட்கார்றா. அவன் தன்னை ஏமாத்தின வலியை தாங்க முடியாம ரொம்ப அழுது ஒரு கட்டத்துல இந்த மரத்திலேயே தூக்கு போட்டு இறந்தும் போறா. அப்ப இந்த ஜென்னும் ஒரு ஆவிதான். ஆனா அவளால் அதை ஏத்துக்கவே முடியல. இல்ல, இது உண்மை இல்ல, உண்மை இல்லைன்னு கத்தி கதறா. அதே மாதிரி அந்த மேடமும் தான் கணவனை தானே கொன்னதால அந்த ரூமை விட்டு வெளியவே வராம அவங்களும் ஒரு கட்டத்துல இறந்து போறாங்க. அப்ப அவங்களும் ஆவிதான். இப்ப அந்த ஓனர் மேடத்தோட ஆவி அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற அந்த சூப்பர்வைசர் லேடி ஜென் மறுபடியும் வருவாளான்னு கேட்க, அவ தாய் இறந்ததை நம்புற வரைக்கும் திரும்ப வருவான்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஜென்னும் பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப தான் புருஷனை தேடி பிரெக்னென்ட் உமனா அந்த மேன்ஷனுக்கு வரா. அவ உண்மையை ஏத்துக்கிற வரைக்கும் இந்த லூப் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்னு காட்டி த அன்சீயபிள் மூவியும் முடியுது. கடைசியா இந்த படத்துல என்னதான் நடந்துச்சுன்னு தெளிவா பார்க்கலாமா? அந்த மேன்ஷன்ல இருக்க ஜென்னோட புருஷன், சாய், ஓனர் மேடம், சூப்பர்வைசர் லேடின்னு எல்லாருமே பேய் தான், அந்த கிழவிய தவிர. ஜென்னை ஒரு சின்ன பொண்ணு அடிக்கடி விளையாட கூப்பிடுவால, அவ தான் இந்த கிழவியோட பொண்ணு. ஊர் தலைவரோட பொண்ணான சின்ன வயசு ஓனர் மேடமும் அந்த சின்ன பொண்ணும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒரு பெட்டிக்கு போய் ஒளிஞ்சுக்க அந்த ஓனர் மேடம் அந்த பெட்டியை பூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. எல்லாரும் அந்த பொண்ணை ரொம்ப நேரமா தேடிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து அவ கிடைக்கலன்னு சொல்றாங்க. பக்கத்திலே நிக்கிற இந்த ஓனர் மேடம் வாயவே திறக்க மாட்றா. அந்த மேடம் சின்ன வயசுலயே கொலைய பண்ணிருக்கு. அப்பத்துல இருந்த அந்த கிழவியும் பைத்தியம் பிடிச்சி யாரை பார்த்தாலும் என் குழந்தைய திருப்பி கொடுன்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப வருஷமா அந்த மேன்ஷன்லயே இருக்காங்க. அதே மாதிரி ஜென் தான் இறந்ததை ஒத்துக்காம பகல் நேரத்துல அங்க வர ரிக்ஷாவில மனுஷி மாதிரி ஏறி இந்த மேன்ஷனுக்கு வருவா. அந்த மேன்ஷன் ஃபுல்லா பேய் இருக்குன்னு தெரிஞ்சு தப்பிச்சு வந்து தான் தூக்குல தொங்கி இறந்து போன உண்மை ஞாபகம் வந்து அதை ஒத்துக்காம மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கு போவா. நைட் டைம்லயும் அந்த மரத்துக்கு கீழே குழந்தையோட நின்னு அந்த வழியா வர ரிக்ஷா வண்டிய தன்னை அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லி நிறுத்த சொல்லுவா. அந்த மேன்ஷனை பத்தியும் அவ ஒரு பேயினும் உண்மையை தெரிஞ்ச ஊர்க்காரங்க அவ கூப்பிட கூப்பிட வண்டியை நிறுத்தாமையே போயிடுவாங்க. அங்க இருக்கிற அந்த ஓனர் மேடமும் தன்னோட கணவனுக்காக ஒவ்வொரு நாளும் செடியை நட்டுக்கிட்டே அவன் திரும்பி வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே இந்த படத்தோட முழு கதையும் முடியுது.จะสุขอย่างไรในเมื่อใจ